ஒரு நல்லவனை வந்து ரொம்ப நாளாக கெட்டவனை நினச்சிக்கிட்டு இருந்தா அது எப்படி, அதே மாதிரி இந்த தாவரமும் இது வேற ஒன்றும் கிடையாது. வைடாக்ஸ் நெகுண்டோ அப்படிங்கிற நொச்சி தாவரம். இதில் வந்து அந்த ஸ்பீசிஸ் பார்த்தோம்னா வெள்ளை நொச்சி, கரு நொச்சி அப்படின்னு நிறையா பீசிஸ் வந்து இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. இதோட தண்டு பகுதியை பார்த்தோம்னா வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது வந்து வெள்ளை நொச்சி, கருப்பாக இருந்துச்சுன்னா அது கருப்பு நொச்சி. இதுலேயே நீல லைட்டு அந்த ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா தமிழ் இலக்கியத்தில் சிறப்பான ஒரு இடம் வந்து இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நொச்சி, உயினை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திணைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. வாகை சூடுறவங்க வந்து வெற்றி பெற்றவங்க வந்து வாகை பூவை வந்து சூடிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த மதுல தாக்க போகிறாங்களா, அதாவது பகைவரோட அந்த வேலி அதை தாக்க போகிறவங்க வந்து இந்த பூ நொச்சி பூவை வந்து தன்னோட தலையில் சூடிட்டு போவாங்க. இதை வச்சு அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, நம்மளோட அந்த சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ண வர்றாங்க, அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதோட மெடிசனல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த துளசியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நேச்சர்ஸ் அந்த மெடிசன் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்கு இருக்கும். சளி, இருமல் இதெல்லாம் வந்து கேட்கும். ஆஸ்துமா வந்து குணப்படுத்தும். ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதையே வந்து நம்ம வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதை வந்து வேலின்னு சொன்னோம்ல, மதுளை காக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. சங்க இலக்கியத்திலும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நம்மளோட கிராமப்புறங்களில் இன்னுமே இது வந்து பார்த்தோம்னா காட்டுக்கு வந்து வேலியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு சில பேர் என்னாங்கன்னா வேப்பரைசேஷன்ஸ் அந்த ப்ராசஸ் நீராய்ப்போக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உறிஞ்சி வேப்பரைசேஷன் பண்ணிடுது, அதனால் இதை வந்து வேலிக்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து தப்பான ஒரு கொள்கை. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து அந்த நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உறிஞ்சிறப்ப அந்த அட்மாஸ்பியர்லேயே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா அந்த மேகங்களை வந்து நகல விடாது. அதே இடத்துல அந்த கார்மேகங்கள் நிற்க வச்சு அதே இடத்துல வந்து மழை பெய்ய வைக்கும். நம்ம நினைப்போம் நிலத்தடி நீரை உரிகிறது பூரா அது வச்சுக்கிறதில்ல, ஸ்டோர் பண்ணி அதே தாவரம் வந்து வச்சுக்கிறது இல்லை, அட்மாஸ்பியரை வந்து ஒரு கூல் பண்ணும். இப்போ இருக்க நேச்சரில் குளோபல் வார்மிங்கில் அட்மாஸ்பியரை கூல் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ்தே இது வந்து பண்ணும். இந்த கழிவு நீர் தேங்கி இருக்க ஒரு இடம் அந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப இந்த கழிவு நீரையும் சுத்தப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த வாட்டர் ஸ்ப்ரே அதை வந்து அட்மாஸ்பியரில் பண்ணுறப்ப அட்மாஸ்பியர் கூலாக இருக்கும். தென் பார்த்தோன்னா குளோபல் வார்மிங் ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். தென் பார்த்தா மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். நிறையா சிக்னிஃபிகன்ஸ் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இதோட இன்னொரு யூஸ் என்னன்னு சொன்னால் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக இது வந்து யூஸ் ஆகும். இதோட இலையை வந்து இந்த கொசுவத்தி இதுக்கு பதிலாக பயன்படுத்தும். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வந்து வருது, பாருங்கள் எப்படி கொசு வந்து மயக்கம் போட்டு விழுகுதுன்னு பாரு. நொச்சியோட இலையை வந்து இதுக்குள்ளே போட்டோம்னா சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து கொசு நம்மளை கடிக்காது. இது வந்து இதுக்குள்ளே போடுறோம். இங்கே பாருங்க, இதோட ரிசல்ட் இருந்தா ரிசல்ட்டை பார்த்து கொசு மயக்கம் போட்டுருச்சு. மயக்கம் தானே போட்டு